அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இனத்தின் விடுதலைக்காக மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது தொடர்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் ஆங்காங்கே கூடி விவாதித்து கொண்டிருக்கிறது, களமாடி கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் மனித அவலம் அரங்கேறி இருக்கிற சூழலில் நாம் அடுத்து என்ன செய்வதென்று அறியாத நிலையில் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் கை பிசைந்து நிற்கிற நிலையில் இத்தகைய முயற்சி பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஈழத்தில் இருக்கிற எஞ்சி இருக்கிற மக்களின் வாழ்க்கை என்பது பாதுகாப்பற்றதாக, கொடூரமானதாக ஒவ்வொரு பொழுதும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் முன்னால் மிகப்பெரிய சவால் கிடக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் பாத்திரம், ரோல் ஆஃப் டயஸ்பரா, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் பாத்திரம் இப்போது முதன்மையானதாக மாறியிருக்கிறது. நமது மண்ணில் விடுதலை போராட்டம் வீச்சாக நடைபெற்று கொண்டிருந்த போது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் பொருளியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஆதரவளிக்கிற பாத்திரமாக இருந்தது. ஆனால் இப்போது அது மாறி இருக்கிறது. இந்த இன விடுதலை போராட்டத்தை அடுத்த இடத்தை நோக்கி நகர்த்தி செல்லுகிற பொறுப்பும் கடமையும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் சவாலாக மாறியிருக்கிறது. இத்தகைய சூழலில் இந்த மகத்தான அமர்வு ஒரு சுதந்திரமான சர்வதேச விசாரணை தேவை என்கிற கோரிக்கை, அதன் அடிப்படையில் தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கிற முயற்சி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முயற்சியாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு வெற்றியும் கொள்கையால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அல்லது படை வலிமையால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை. கொள்கை கோட்பாடு எவ்வளவு முக்கியமானதோ அதற்காக கட்டமைக்கப்படுகிற படை எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட கையாளுகிற உத்தி மிக மிக முக்கியமானது. ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே சர்வதேச அளவில் நமக்கு ஒரு பார்வை தேவைப்படுகிறது. ஈழ விடுதலை போராட்டத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவு அல்லது வீழ்ச்சி எதனால் நிகழ்ந்தது என்பதை சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நாம் நிற்கிறோம். இந்த சுய விமர்சனம், ஒரு தன் ஆய்வு நிகழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மால் நகர முடியாது. மிகச்சிறந்த உத்திகள்தான் வெற்றி பெறுகின்றன. தோல்வி அடைகிறோம் என்று சொன்னால் அங்கே உத்தி தோற்று போனது என்று பொருள், படை தோற்று போனது என்று பொருள் அல்ல. படை என்பது நம்முடைய வலிமையை சமப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. சிங்களவன் கையில் ஆயுதம் இருந்தது, எனவே நாமும் ஆயுதம் எடுத்தோம்.
சிங்களவன் கையில் வீரர்கள், படை வீரர்கள் இருந்தார்கள். எனவே நாமும் படையை அமைத்தோம், படை வீரர்களை உருவாக்கினோம். இது ஒரு சமப்படுத்துகிற முயற்சி, பேலன்சிங் த ஸ்ட்ரெங்த், சமப்படுத்துகிற முயற்சி. ஆனால் நமக்கு பின்னடைவு நேர்ந்திருக்கிறது. இது எதனால் நிகழ்ந்தது? அவனுடைய ஆதரவாளர்கள் யார்? நம்முடைய ஆதரவாளர்கள் யார்? அவனுடைய ஆதரவை அவன் எப்படி திரட்டினான்? நம்முடைய ஆதரவை நாம் எப்படி திரட்டியிருக்கிறோம்? சிங்களவர்களின் ஆதரவு வலிமை எத்தகையது? நம்முடைய ஆதரவாளர்களின் வலிமை எத்தகையது என்பதை ஒப்பிட்டு பார்க்கிற போது சிங்களவன் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெற்றுவிட்டான். சிங்களவன் ஊடகத்தின் மூலமாக நம்மை பயங்கரவாதி என்று முத்திரை குத்துவதில் வெற்றி பெற்றுவிட்டான். இதுதான் சிங்களவனுக்கு கிடைத்த வெற்றி. இதுதான் நம்மை வீழ்த்துவதற்காக அவன் கையாண்ட உத்தி. எனவே நமக்கு ஒரு சர்வதேச பார்வை தேவைப்படுகிறது. மறுபடியும் ஆயுதம் ஏந்தி போராடி நாம் எதிரியை வெல்லப் போகிறோமா? சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டி அதன் மூலம் வெற்றி பெறப் போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. விடுதலை புலிகள் தலைமையில் நடைபெற்ற அந்த விடுதலை போராட்டம் ஒரு மக்கள் போராட்டம் என்பதை எந்த அளவுக்கு நாம் சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் என்பதை எந்த அளவுக்கு சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு நாம் எடுத்து சென்றிருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு நாம் விடை தேட வேண்டும். சிங்களவனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உதவுகிறது, சிங்களவனுக்கு ஆதரவாக கனடா உதவுகிறது, சிங்களவனுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் அடிவருடி நாடுகள் எல்லாம் உதவி செய்கின்றன. இந்தியா மட்டுமில்லை, இந்தியா மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிற சைனா உதவுகிறது, கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிற ரஷ்யா உதவுகிறது, கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிற கியூபா உதவுகிறது. தேசிய இன விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகள் ஏன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கவில்லை? இந்தியா இந்தியா என்று மட்டுமே நாம் பேசுகிறோம். இந்தியாவுக்கு நமக்கும் இடையிலே இருக்கிற முரண்பாடுகள் நமக்கு தெரியும். இந்தியா ஏன் தமிழீழ விடுதலையை எதிர்க்கிறது என்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்ல முடியும். ஏன் அமெரிக்கா ஆதரிக்கவில்லை? ஏன் சீனா ஆதரிக்கவில்லை? ஏன் கம்யூனிஸ்ட் நாடுகளே நமக்கு எதிராக நிற்கின்றன? உலக அளவில் தேசிய இன விடுதலை போராட்டங்களை கம்யூனிஸ்ட் நாடுகள் ஆதரிக்கவில்லையா? தேசிய இன உரிமை போராட்டத்தை லெனின் ஆதரிக்கவில்லையா? ரஷ்ய கூட்டமைப்பில் எத்தனையோ நாடுகள் பிரிந்து போயிருக்கின்றனவே, அத்தனை நாடுகளும் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தியா பிரிவை பெற்றிருக்கின்றன? ஆயுதம் இல்லாமலேயே அந்த நாடுகள் தனியே விரும்புகிற போது தனித்தனியே பிரிந்து போயிருக்கின்றன. அந்த புரிதல் அங்கே எப்படி உருவானது? அதை ஏற்றுக்கொள்கிற ரஷ்யா ஏன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது? தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம். இதை எந்த அளவுக்கு சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு நாம் எடுத்து சென்றிருக்கிறோம்? இங்கேதான் நம்முடைய பின்னடைவு இருக்கிறது. உலக நாடுகளின் ஆதரவை நம்மால் பெற முடியவில்லை. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்கிற கருத்து வலுவாக ஆழமாக பதிய பெற்றுவிட்டது. ஆகவே பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் தான் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டன. அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிபாடுக்கு பிறகு உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம் பயங்கரவாத ஒழிப்பு என்கிற பெயராலும் தம்முடைய அடிவருடி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்தது. அந்த ஒருங்கிணைப்பின் முயற்சியிலே இந்தியா, சிங்கள அரசு இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துகிற முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டார்கள். எனது அருமை தோழர்களே,
இரட்டை கோபுர இடிப்புக்கு பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தில் எந்தெந்த இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் என்று பட்டியலிடுகின்றன. அந்த பட்டியலில் முதல் இயக்கமாக அல் கொய்தா இயக்கம் இடம்பெறுகிறது. அந்த அல் கொய்தா இயக்கத்திற்கு சமமாக விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அந்த பட்டியலிலே இணைக்கிறார்கள். அல் கொய்தா இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் ஒன்றா? அல் கொய்தா இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் மக்கள் இயக்கம் என்று சமப்படுத்திவிட முடியுமா? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே குடும்பத்தில் 4 பேர், 3 பேர், 2 பேர் என்று அதிலே மாவீரர்களாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அந்த இயக்கத்திலே உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு கையிலே ஆயுதம் ஏந்தி களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்ட நேரத்தில் இல்லை இல்லை, இது ஒரு வெகுமக்கள் இயக்கம், இது ஒரு விடுதலை இயக்கம் என்பதை நாம் நிலைநாட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? அதில் எந்த அளவுக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்? இந்த கேள்விகள் தான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் தோழர்களே. இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போவதற்கோ அல்லது முடங்கி கிடப்பதற்கோ இது வல்ல நேரம். யாசர் அரஃபத் தலைமையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் ஹோம்லேண்ட், சொந்த இடமில்லாமலேயே போராடி கொண்டிருந்தது. எக்ஸைல் பார்லிமெண்ட், உலகத்தில் வெளிநாடுகளிலே ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கி அவர்கள் இயங்கினார்கள். சொந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக விரட்டியடிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமது சொந்தங்கள் தமிழீழத்தில் 15 லட்சம் பேருக்கு மேலாக 20 லட்சம் வரையில் இன்னும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நம்முடைய நிலம் இன்னும் முழுமையாக பறிபோய்விடவில்லை. நம்முடைய சொந்தங்கள் இன்னும் முழுமையாக விரட்டியடிக்கப்படவில்லை. பாலஸ்தீன மண்ணிலிருந்து ஒரே ஒரு பாலஸ்தீனன் கூட இல்லாத அளவுக்கு பாலஸ்தீனர்கள் விரட்டியடிக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து யாசர் அரஃபத் தலைமையில் நடந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்ததா இல்லையா? உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து, ஏகாதிபத்திய நாடுகள் ஒன்று சேர்ந்து பாலஸ்தீனத்தை உருவாக்கி தந்ததா இல்லையா? ஆகவே தமிழீழத்தை உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கை முதலில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திற்கு தேவை. அந்த உணர்வு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இனி ஆயுதம் எடுத்து போராடுவதன் மூலமாக உலகத்தில் எந்த நாட்டிலும் விடுதலையை வென்றெடுத்து விட முடியாது என்கிற அளவுக்கு ஒரு வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் எந்த தேசிய விடுதலை போராட்டமும் ஆயுத போராட்டமும் இனி வெற்றி பெற முடியாது என்கிற அளவுக்கு பயங்கரவாத ஒழிப்பு என்கிற பெயரால் ஏகாதிபத்திய நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டன. இனி உலகத்தில் ஆயுத போராட்டம் வெற்றி பெறும் என்று சொன்னால் அது அணு ஆயுத போராட்டமாகத்தான் இருக்கும், பிரபஞ்சத்தை அழிக்கிற போராட்டமாகத்தான் இருக்கும். தேசிய இனங்களின் போராட்டம், ஆயுதம் தாங்கிய போராட்டம் வெற்றி பெறும் என்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஜனநாயகத்தின் தளத்திலே நாம் வேரூன்றி நிற்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்பதை சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு தேசத்தின் ஆதரவையும் நாம் பெற்றாக வேண்டும். இந்த இடத்தில் ஒரே ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னால் பணிவோடு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கிடையிலே உன்னாளா என்னாளா என்று நாம் விமர்சனம் செய்வதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு, யார் இதற்கு காரணம் என்று நமக்குள்ளேயே ஆய்வுகளை செய்வதை விட்டுவிட்டு, யாருடைய ஆதரவோடு சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும் என்பதை நாம் கண்டறிந்தாக வேண்டும். ஒரே ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்திய ஏகாதிபத்தியத்தின் ஆதரவு இல்லாமல் ஈழ விடுதலைக்கு, ஈழச் சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது என்பது ஒரு பூகோள அடிப்படையிலான வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இதை மறுக்க முடியாது. இந்தியாவை நாம் பகைத்து கொண்டு சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க போகிறோமா? இந்தியாவை நம்முடைய ஆதரவான சக்தியாக மாற்றி அதன் மூலம் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க போகிறோமா? இந்தியா நமக்கு எதிராக இருக்கிறது என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அதனுடைய வெளியுறவு கொள்கை நமக்கு எதிராக இருக்கிறது. இந்தியாவை எந்த கட்சி ஆளுகிறது என்பதல்ல, எந்த கட்சி ஆண்டாலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஒன்றுதான். பாரதிய ஜனதா ஆண்ட போதும் தமிழீழம் கூடாது என்பதுதான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. காங்கிரஸ் ஆளுகிற போதும் தமிழீழம் கூடாது என்பதுதான் வெளியுறவு கொள்கை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒன்று, உலகத்தில் 2 ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கிறது. ஆயுதம் எடுத்து பகையை
நேருக்கு நேராக மோதி வென்று நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது. இல்லை என்று சொன்னால் எவன் நமக்கு எதிரானவனாக இருக்கிறானோ அவனை தோழமை சக்தியாக மாற்றி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது. இந்த இரண்டு ஸ்ட்ராட்டஜி தான் இரு நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், இரு தனி நபர்களுக்கு இடையிலே இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், இந்த இரண்டு உத்திகளைத்தான் கையாள முடியும். இன்றைக்கு நாம் இந்த கேள்விக்கு விடை தேடுவோம். நாம் இந்தியாவை பகைவன் என்று உறுதியாக நாம் நம்பினாலும் கூட இந்தியாவை ஆயுதம் எடுத்து எதிர்த்து போராடி விமர்சனம் செய்து எதிர்த்து போராடி இந்தியாவின் தயவை பெறப்போகிறோமா, அல்லது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு தோழமை சக்தியாக அதை மாற்றப் போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி தோழர்களே. அதிலே இந்திய அரசு ஈழத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. புலிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்திய அரசை எப்படி நாம் பார்க்க போகிறோம், இந்திய தேசத்தை எப்படி கையாளப் போகிறோம், இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் நம்முடைய கருத்துக்கள் போய் சேர்ந்து இருக்கின்றன, தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் நம்முடைய கருத்துக்களை ஆதரிக்கின்றன. நான் வெளிப்படையாக பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். தமிழ் ஈழ விடுதலையை வெளிப்படையாக ஆதரிக்கிற கட்சிகள், மிக ஓப்பனாக வெளிப்படையாக ஆதரிக்கிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி. வெகு மக்கள் இயக்கங்களிலே, தேர்தல் அரசியல் கட்சிகளிலே வெளிப்படையாக புலிகளை ஆதரிக்கிறோம், ஈழத்தை ஆதரிக்கிறோம் என்கிற கருத்துக்களை கொண்டிருக்கிற கட்சி. ஆனால் 1 கோடிக்கு மேலாக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிகள், பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிகள், எத்தனை கட்சிகள் வெளிப்படையாக வந்து தமிழ் ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. ஏன் அந்த கட்சிகளின் ஆதரவை நம்மால் வென்றெடுக்க முடியவில்லை? தமிழ்நாட்டிற்குள்ளேயே இந்த நிலை. கேரளாவிலே இருக்கிறதா? கர்நாடகாவிலே ஆதரவு உண்டா? மனிதநேய அடிப்படையிலாவது எந்த ஒரு மனித உரிமை அமைப்பாவது அங்கே நடக்கிற படுகொலையை கண்டித்து ஒரே ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்களா? இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமே போராடி இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிவிட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பேசி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கொள்கையை மாற்றிவிட முடியாது. பல மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் இடம்பெற்றாக வேண்டும். பல மாநிலங்களின் மனித உரிமை அமைப்புகளின் போராட்டமும் அதில் இடம்பெற்றாக வேண்டும். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு நம்முடைய ஆதரவு சக்திகளை திரட்டுவதற்கான வழிமுறைகளை கண்டு அதற்கு ஏற்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கிறது. அந்த உணர்வுகளை முதலில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் பெற்றாக வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சவால் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.